அந்த ஒரு புறநானூறு டீசரோட இந்த ஒரு டீசரை ஒப்பீடு பார்க்கும்போது ஒரு 2, 3 சில விஷயங்கள் வந்து ஒற்றுப்போது கூட நம்ம எடுத்துக்கலாம். அதில் ஒரு வகையாக அந்த ஒரு டீசரில் வந்து துல்கர் சல்மான் பேர் வரும்போது அங்கே வந்து ஒரு பிஸ்டல் இருக்கும். அதே சமயத்தில் அந்த ஒரு பேக்ட்ராப்பில் ஒரு ட்ரெயின் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஜெயம் ரவி அவர் வந்து பேரை மாற்றிட்டார், ரவி மோகன் அவரை காட்டும் போதும் அவர் கையில் ஒரு பிஸ்டல், அதே சமயத்தில் அவர் பேக்ட்ராப்லுமே ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட துல்கர் சல்மான் பண்ண வேண்டிய கேரக்டர் தான் ரவி மோகன் வந்து இந்த ஒரு படத்தில் பண்ணுற சொல்லி நிறைய பேர் தெளிவாக தெரியுது. அதே மாதிரி விஜய் வர்மா பண்ண வேண்டிய கேரக்டரை இந்த பக்கம் அதர்வா இந்த ஒரு படத்தில் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நஸ்ரியா பண்ண வேண்டிய கேரக்டரை இந்த பக்கம் ஸ்ரீலீலா பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த ஒரு ஸ்டார் கேஸ்ட் வந்து அந்த ஒரு ஸ்டார் கேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே அப்படியே ரீப்ளிகேட் பண்ணி தான் இந்த ஒரு படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை தாண்டி சூர்யா பண்ண வேண்டிய அந்த ஒரு புறநானூறு படத்தோட ஹீரோ கேரக்டரை, மெயின் லீடு கேரக்டரை இந்த பக்கம் சிவகார்த்திகேயன் வந்து பண்ணுறாரு. ஸோ சூர்யா எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மர் சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி ஒரு பேங்கரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை சிவகார்த்திகேயன் கொடுப்பாரா சொல்லி தான் அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் இப்போ எல்லாருக்கும் எழுந்திருக்கு கூட எடுத்துக்கலாம்.